நெக்ஸஸ் ஆர்ட் மீடியாவோட இணைஞ்சிருக்கிற அன்பான உறவுகள் அனைவருக்குமே எங்களுடைய இனிமையான வணக்கங்கள். இன்றைய நாளிலிருந்து, அதாவது இந்த அத்தியாயத்திலிருந்து நீங்கள் அறிந்த, அறியாத, நீங்கள் அறிந்தும் உண்மைத்தன்மை புரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். அந்த வகையில் இன்றைய அத்தியாயம் தொழில்நுட்ப தடயங்கள் பற்றியதாக இருக்க போகிறது. தொழில்நுட்ப தடயங்கள் என்று சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வருவது கையடக்க தொலைபேசி தானே? ஆமாம், நிச்சயமாக கையடக்க தொலைபேசி தான் ஞாபகம் வரும். அந்த கையடக்க தொலைபேசி என்று சொன்னாலே பலருக்கு பல பெயர்கள் ஞாபகம் வந்து போகும். இருந்தாலும் கையடக்க தொலைபேசியில் இந்த பெயர் நிச்சயமாக உங்களுடைய மனதில் ஆழ பதிந்த ஒரு பெயராக இருக்கக்கூடும். அந்த வகையில் நோக்கியாவினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் சம்பந்தமாக தான் இந்த அத்தியாயம் உங்களுக்கான பயன்மிக்க தகவல்களை வழங்க போகிறது. கடந்த 1990 மற்றும் 2000 ஆண்டு காலப்பகுதிகளில் உலகைய வியப்பில் ஆழ்த்திய, உலகையை திரும்பி பார்க்க வைத்த, ஏன் உங்களில் பலர் பாவித்த ஒரு கையடக்க தொலைபேசியை உருவாக்கிய நிறுவனம் தான் இந்த நோக்கியா. நோக்கியாவினுடைய எழுச்சி வீழ்ச்சி சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்னர் அதனுடைய ஆரம்பகால வரலாறோடு அதனுடைய வெற்றி பாதையினுடைய வளர்ச்சி, அது மட்டுமல்லாமல் கையடக்க தொலைபேசி சந்தையில் அவர்களுடைய செல்வாக்கு பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். பின்லாந்து நாட்டினுடைய மிக முக்கியமான நகரமான டெம்பரே நகரிலே 1865 ஆண்டு சுரங்க பொறியாளரான ஃபிரெட்ரிக் ஐடஸ்டம் என்பவரால் தான் இது பன்னாட்டு தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. நோக்கியா நிறுவனம் என்று சொன்னதுமே கையடக்க தொலைபேசி தான் இவர்களுடைய முதலாவது உற்பத்தியாக இருக்கும் என நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. இவர்களுடைய ஆரம்ப காலத்திலே இவர்களுடைய வரலாறு எவ்வாறு தொடங்குகின்றது என்று சொன்னால், மரங்கள் மூலம் தயாரிக்கப்படும் காகித கூலிலிருந்து காகிதங்களை உற்பத்தி செய்வதிலிருந்து இவர்களுடைய வரலாறு துவங்குகிறது. அதன் பின் சில ஆண்டுகளுக்கு பின்னர் நோக்கியா தன்னுடைய உற்பத்திகளை விரிவாக்கும் நோக்கோடு ஒரு தொழிற்சாலையை பிரம்மாண்டமாக ஆரம்பித்து ரப்பர் கேபிள்ஸ், டயர்ஸ் போன்றவற்றை தயாரித்ததோடு பின்னாளில் மேலும் விஸ்தரித்து தொலைக்காட்சி, கம்ப்யூட்டர் போன்ற மின் சாதனங்களையும் தயாரித்தது. இவ்வாறே தன்னுடைய உற்பத்தியை விரிவாக்கிக் கொண்டிருந்த நோக்கியா நிறுவனமானது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப துறையில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற நோக்கோடு 1962 ஆண்டு நோக்கியாவினுடைய முதல் மின்னணு சாதனமான அணுசக்தி நிலையங்களில் பயன்படுத்தப்படும் பல்ஸ் அனலைசரை தயாரிக்க தொடங்குகிறது. அதன் பின்னர் 1970களில் தொலைத்தொடர்பு மாற்றங்களுக்கான டிஜிட்டல் தொடர்பிணைப்பான நோக்கியா DX200 உருவாக்கியது. அதன் பின் தான் நோக்கியா நிறுவனமானது தொலை தொடர்பு துறையிலே அதிக ஈடுபாட்டை காட்ட துவங்குகிறது. நவீன யுகமானது தொழில்நுட்ப துறையிலே அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே GSM என அழைக்கப்படுகின்ற குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பமானது 1991 ஆண்டு உலகில் முதல் வணிக ரீதியாக அறிமுகம் செய்யப்படுகிறது. அந்த காலத்தில் GSM உலாவிக் கொண்டிருந்த காலப்பகுதியில் தங்களுடைய கையடக்க தொலைபேசியிலும் அந்த தொழில்நுட்பத்தை புகுத்த வேண்டும் என நோக்கியா நிறுவனம் ஏங்கிக் கொண்டிருந்தது. ஆமாம், நிச்சயமாக அந்த தொழில்நுட்பத்தை உள்வாங்கிக் கொண்ட நோக்கியா நிறுவனமானது 1992 ஆண்டிலே அதன் முதல் GSM போனான நோக்கியா 1011 அறிமுகப்படுத்துகிறது. இந்த நோக்கியா 1011 என அறிமுகப்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசியில் காணப்படுகின்ற மாடல் இலக்கமானது அதனுடைய அறிமுக திகதியான நவம்பர் மாதம் 10 தான் குறிக்கிறது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக பல தொழில்நுட்பங்களையும் புகுத்தி 100க்கும் மேற்பட்ட மாடல்களை தயாரித்தது நோக்கியா நிறுவனம் தான். நோக்கியா நிறுவனமானது பல தொழில்நுட்பங்களை புகுத்திய கையடக்க தொலைபேசிகளை உற்பத்தி செய்வதோடு நின்று விடாமல் அதனை அமெரிக்க பங்கு சந்தையிலும் நுழைக்க யோசிக்கிறது. ஆமாம், 1994 ஆண்டு ஜூலை மாதம் 1 இந்த எண்ணம் நோக்கியா நிறுவனத்துக்கு வருகிறது. அதன் பின் சந்தையில் நுழைந்த நோக்கியாவினுடைய பங்கொன்றின் விலையாக $1.32 நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் பல தொழில்நுட்பங்களை புகுத்திய மக்களின் மனம் வென்ற கையடக்க தொலைபேசியான நோக்கியா நிறுவனத்தினுடைய அபரிமித வளர்ச்சி காரணமாக ஒரு கட்டத்தில் பங்கொன்றின் அதிகபட்ச விலையாக $58.50 என்ற நிலையை 2000 ஆண்டு ஜூன் மாதம் 16 நோக்கியா நிறுவனம் தொடுகிறது. அதன் பின்னர் பல நிறுவனங்களுடைய புதிய தொழில்நுட்பங்களை புகுத்திய கையடக்க தொலைபேசியினுடைய வருகையோடு அதன் குறைந்தபட்ச விலையானது இந்த நோக்கியாவினுடைய பங்குகளில் வீழ்ச்சியை காண கொடுக்கிறது. அந்த வகையில் இன்றைய திகதிகளில் நோக்கியா கையடக்க தொலைபேசியினுடைய பங்கு ஒன்றின் விலை வெகுவாக வீழ்ச்சி அடைந்து $5.93 காணப்படுகிறது. ஆமாம், பல சாதனைகளோடு பல அற்புதங்களையும் கொண்ட நோக்கியா நிறுவனமானது பல எழுச்சிகளை கண்டிருந்தாலும் அதற்கு நிகரான வீழ்ச்சியையும் சந்தித்திருக்கிறது என்பதுதான் இங்கே உறுதியாக கூற வேண்டியிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் நோக்கியா நிறுவனமானது தற்போது ஆண்ட்ராய்டோடு கரம் கோர்த்திருப்பதனால் மீண்டும் மக்கள் மனங்களில் ஏக விருப்பத்தை பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க.